உன் டெத் டே 1. ரெண்டாவது நாள். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மேடம். சூசைட் கேஸுன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸ் வராமலும் போகலாம். இது என்ன டே 3 பாரு. இப்போ உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த மொத்த சொத்தும் என்னோட தான். இந்த வீட்டையும் உன் புருஷன் போகும்போது என் பேரில் தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அதை நான் தான் எழுதி வாங்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான். நான் எதுக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளிக்கிட்டு, நீயாவே போயிட்டேன்னா நல்லது. என்ன சொல்ற? எவ்வளவு தூரம் போகணுமோ, பொம்பளை பிள்ளை வேற, இதை வச்சுக்க. பார்த்தல நடக்க போகிறது இதுதான். அப்போ பேரண்ட்ஸை வேண்டான்னு உன்னை நம்பி வந்தா இப்போ அவங்கக்கிட்டேயும் போக முடியாது. நீ அவங்களுக்கு நீ எதையும் வைக்கல. இப்போ அவங்கள யார் பார்த்துப்பா? மிருகங்க காட்டை விட சமுதாயத்தில் தான் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி மிருகங்களுக்கு நடுவில் அவங்கள தனியாக விட்டுட்டு அழறதை தவிர உன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆடு. அன்னைக்குனா இன்னைக்கு சிவராம் ஐயா ஆட்டம் முடிஞ்சது. கடையை சாத்த வேண்டியதுதான். ஏண்டா பள்ளி, உன்னையும் இப்படி தான் தோக்கடிச்சானா? நீ வாய மூடுறா. சிவராம் ஜெயிச்சா நல்லா இருக்கும். கத்தர இவனுக்கு சோர்வு, ஏமாத்துறவங்களுக்கு வெற்றி. பாயிண்ட் தானே? டேய், அந்த கம்பவுண்ட்ல போய் நீ ஸ்விம்மிங் பண்றா. நேரம் என்ன? சிவராம் ஜெயிப்பானா? நான் சொல்லக்கூடாது, ஆனால் களியை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது. என்ன சார், எப்பவாவது ஒரு நல்ல பதில சொல்லியிருக்கீங்களா? இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? என்ன ஏன் பாக்குறீங்க? இது ஃபேர் கேம் இல்ல. ஃபேர் கேம்னா எத்திக்ஸோட விளையாடுறது. எத்திக்ஸ்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. எத்திக்ஸ் வேல்யூ கேட்க நல்லா இருக்கும், வாழ நல்லா இருக்காது. 3 விஷயத்துக்கே வருவோம். ஜெயிக்க தானே விளையாடுற. இப்போ தோத்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ண போற? உன் எத்திக்ஸ் வேல்யூஸ்லாம் என்னாச்சு? உன்னை ஜெயிக்க வைக்கலையே, உன்னை காப்பாத்தலையே. ரூல்ஸ் லைஃப்ல இல்லாம இருக்கலாம், ஆனா கேம்ல இருக்குல்ல. அதை வச்சதே நான் தானே. நான் தோத்துருவேன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன விளையாட வைக்கிற? பாதியில் நிறுத்தக்கூடாது. லைஃபா இருந்தாலும் சரி, கேமா இருந்தாலும் சரி. இது ஏன் லைஃப்? நீ யார் டிசைட் பண்றதுக்கு? இந்த லைஃப் யார் கொடுத்தா? யார் கொடுத்தா என்ன? கஷ்டப்பட போறதுன்னா வாழ போறதுன்னா. கேம் ஆட சொன்ன, ஜெயிக்க சொன்ன. ஆனா இப்ப இது என்ன? ஆப்ஷன் கொடுக்காதவன் எதுக்கு என்ன ஆட வைக்கிற? புரிஞ்சதில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு டென்ஷனால தலையே வெடிக்குது. அட நேரம் அண்ணா, இவன் வால் உடஞ்சாலும் வளர்ந்துரும். இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இவன் ஒருத்தன். மனுஷங்க 3 முடிச்சுல லாக் ஆனா, இவன் 3 முள்ளுல லாக் ஆயிருக்கான். நீ தோத்துட்ட சிவராம். வேற என்ன பண்றது? விளையாட சொன்னா விளையாடிக்கிட்டு இருக்க. விளையாடினா எல்லாம் புரியும்னு சொன்ன. அப்ப நான் யோசிக்கல. ஆனா இப்ப எல்லாமே புரியுது. எந்த பிரச்சனைக்கும் சூசைட் சொல்யூஷன் இல்ல. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப வாழணும்னு தோணுதா? குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுதா? ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ். தூக்கில போடுறவன கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. இதான் என் கடைசி ஆசை நினைச்சுக்க. ஒரு சான்ஸ் ப்ளீஸ். சான்ஸ் உனக்காகவா, உன் ஃபேமிலிக்காகவா? என் ஃபேமிலியோட இருக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும். என்ன நீ நம்புறியா? இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டே வாழ்ந்தேன். இப்ப வாழறதுக்காக நம்புறேன். உனக்கு இப்போ விளையாட்டோட வாழ்க்கையும் புரிஞ்சிச்சு சிவராம். இப்போ சொல்கிறேன் கேளு. நான் ஒரு பிரச்சனை மாதிரி.
நீ எப்படி பார்க்குறியோ நான் அப்படி தெரிவேன். நீ என்னை நம்புறல்ல? ஆல் ரைட், ஆடு. லாஸ்ட் மினிட் ஃபேர் கேம் ஆடலாம். நீ சொன்ன மாதிரி ஆடலாம். ஒரே ஒரு காயின் தான், ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கு, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நீ ஜெயிச்சிட்ட உன்னை விட்டுடுற. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரே காயின் ஒரே ஸ்டெப், ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப். கடந்த காலத்தை அது மாற்றலைனாலும் ஃப்யூச்சர் அது மாற்றும். அது கேமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. எல்லாரும் விளையாட்டு சந்தோஷத்துக்காக ஆடுவாங்க, ஆனால் நான் வாழறதுக்காக ஆடிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைக்கு சூசைட் தான் சொல்யூஷன் நினச்சேன், ஆனால் அதான் ப்ராப்ளம்னு புரிஞ்சிருச்சு. அது சால்வ் ஆகணும்னா இந்த கேமை ஜெயிக்கணும். லாஸ்ட் மினிட், லாஸ்ட் மூவ். ஜெயிச்சா வாழ்க்கை, தோத்துட்டா சாவு இப்படி வராது. ஏன்னா நான் ஏற்கனவே செத்துட்டேன். சாரி சிவராம், நான் போனதே தவிர உன்னை விட்டுட்டே இருக்க முடியல. கஷ்டமோ சுகமோ நாம சேர்ந்தே இருக்கலாம்.